உலகின் பெரும்பாலான நாடுகளில் குளிர்காலம் ஆரம்பமாகியுள்ளது. இந்நிலையில் அந்நாடுகளின் மக்கள் ஏனைய நாடுகளுக்கான சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். கூடுதலானவர்கள் தமது சுற்றுலா தளமாக இலங்கையை தெரிவு செய்கின்றனர். போலந்திலிருந்து என்டேஆர் விமான சேவை நிறுவனத்திற்குரிய போயிங் 737 ரக விமானத்தினூடாக 378 சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். போலந்தின் என்டேஆர் விமானம் இலங்கைக்கான 8 விமான பயணங்களை வாரத்திற்கு முன்னெடுக்கின்றது. கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் பெரும் எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த மாதத்தின் முதல் 29 தினங்களில் 1,53,063 பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக புள்ளி விவர தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த வருடத்தின் அக்டோபர் மாதத்தை விட 60,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இவ்வருடம் அக்டோபர் மாதத்தில் வருகை தந்துள்ளனர். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. கடந்த மாதத்தில் இந்தியாவிலிருந்து கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். குறித்த எண்ணிக்கை 44,741 ஆகும். 12,128 பேரும் ரஷ்யாவிலிருந்து 10,450 பேரும் சீனாவிலிருந்து 10,048 பேரும் வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் உலக சுற்றுலா வழிகாட்டல் சஞ்சிகையான லாங்லி பிளேனட் சஞ்சிகையின் ஊடாக அடுத்த வருடத்தில் சுற்றுலா செல்வதற்கு சிறந்த 25 இடங்களில் யாழ்ப்பாணமும் பெயரிடப்பட்டுள்ளது. கலாசார மற்றும் சுற்றுலா தளமாக பிரபல்யம் அடைந்து வரும் யாழ்ப்பாணம் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை நாளாந்தம் கவர்ந்து வருகிறது. 1970ஆம் ஆண்டு முதல் லாங்லி பிளேனட் சஞ்சிகை இவ்வாறான சுற்றுலா தலங்கள் குறித்து உலக தகவல்களை வழங்குகிறது. அத்தோடு குறித்த சஞ்சிகையின் சுற்றுலா வழிகாட்டி புத்தகங்கள் 150 மில்லியனுக்கும் அதிகமானவை இதுவரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த வருடத்தில் நாட்டின் சுற்றுலா தொழில்துறை மேலும் வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.